ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தில் அப்பா பிதாவுக்கு ஆண்டவருக்கும் மகிமையும் ஆட்சியும் கனமும் ஆராதனையும் என்றென்றோ உரித்தாகட்டும். ஆமென் ஆமென். நம்ம புதிய வானம் புதிய பூமி செய்தியை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். புதிய வானம் புதிய பூமி. இப்போ புதிய வானம் புதிய பூமியை பழைய வானம் பழைய பூமி இருக்குது. இப்போ தீர்க்க தரிசனங்கள் நமக்கு புதிய வானம் பூமியை பற்றியும் சொல்லி வருது, பழைய வானம் பழைய பூமி பற்றியும் சொல்லி இருக்குது. எந்த தீர்க்க தரிசனங்கள் புதிய வானத்தை சொல்லுது, எந்த தீர்க்க தரிசனங்கள் பழைய வானத்தை சொல்லுது, பழைய பூமியை சொல்லுதுன்றத தெரியாமல் இருக்கிறது. வசனங்களை படிக்கும்போது கொஞ்சம் புரியாமல் இருக்கும். அது நிறையாவே அந்த மாதிரி இருக்குது. நம்ம சில காரியங்களை இங்கே பார்க்குறோம், ஒரு சில துளிகளை மட்டும் பார்ப்போம். அப்போ ஜீவ நதின்னு இருக்குது, அக்கினி நதின்னு இருக்குது. இப்போ ஜீவ நதியும் அக்கினி நதியும் எங்கேருந்து புறப்பட்டு வருது, எப்படி புறப்பட்டு வருது, எங்கே புறப்பட்டு வருது? அப்படிப்பட்ட தேவன் நமக்காக ஒரு புதிய வானம் புதிய பூமியை படைக்கிறார். ஆனால் எல்லாருக்கும் கொடுக்குறார், எல்லாரும் வருவதில்லை, எல்லாரும் அதை ஏற்றுக்கிறல. பிரைஸ் தி லார்ட். அந்த அறியாமை குமாரன் வழியாக கொடுக்குறார். அந்த உரிமை சொத்தை யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? அவர் படைத்த புதிய வானம் புதிய பூமி, படைக்க போகிற புதிய வானம் புதிய பூமியை அந்த உரிமை சொத்து யாருக்குரியதுன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு உரிமையானது. அது பிதாவுடையது தான். ஆனால் அதோடைய முழு உரிமை யாருக்குரியதுன்னா குமாரனுக்குரியது. அந்த குமாரன் யாருக்கெல்லாம் கொடுக்குறாரோ அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். குமாரன் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு விரும்புகிறாரோ அவர் கொடுக்க முடியும். யாருக்கெல்லாம் குமாரன் கொடுக்கணுன்றதை பிதா தீர்மானித்தாரோ அவர்களை குமாரனம் அவர் அனுப்புகிறார். ஆமென். எவரெல்லாம் குமாரனம் வருகிறார்களோ அவருக்கு தம் பிதாவின் இரக்கத்தையும் தேவ தன்மையும் குமாரன் வெளிப்படுத்துகிறார். இதுதான் சத்தியம், இதுதான் நித்திய ஜீவன், இதுதான் தேவனை அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. அந்த அறிவு இந்த பூமியில் இல்லை. இந்த பூமியோ ஜலத்தால் நிறைஞ்சிருக்கு, தண்ணீரால் நிறைஞ்சிருக்கு இல்லையா? தண்ணி இல்லைன்னா இந்த பூமியில் வாழ முடியாது. 71% தண்ணீர். உங்கள் உடலில் எவ்வளோ சதவீதம் தண்ணி தெரியுமா? 71%. பூமி எவ்வளோ சதவீதம் தண்ணி தெரியுமா? 71%. தண்ணி 65% கீழே போனால் மயக்கப்பட்டு விழுந்து செத்து போயிடுவீங்க. அப்போ எவ்வளோ இருக்கணும்? 71%. 65 கீழே குறையக்கூடாது சதவீதம். அப்போ இந்த உடலில் இருக்கிறது 29% மண். நம்ம சாப்பிட்ற உணவு மண்ணில் இருந்த உணவு, அவ்வளோதான் உடல். அதே போல தான் இந்த பூமியும் 71% இந்த பூமி நீரால் நினைந்திருக்கு. அதெல்லாம் மழை பெய்யுது, அப்படின்னு உஷ்ணம் வெப்பம் எல்லாம் இருக்குது. இவ்வளோ பெரிய பூமியை படைத்த தீர்மானித்திருக்கிற எவ்வளோ மனுஷன் உடலுக்கோ எவ்வளோ அருமையாய் தீர்மானித்த தேவன், எவ்வளோ அருமையாய் பழைய பூமியை படைச்சிருக்கிறார், எவ்வளோ அழகாக படைத்து மனிதனை வாழ வைத்திருக்கிறார். நேர்த்தியாக இருக்கிறது, யாவும் நேர்த்தியாக இருக்குது. எந்தெந்த காற்று எவ்வளோ இருக்கணும், ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கணும், நைட்ரோஜன் எவ்வளோ இருக்கணும், ஹைட்ரோஜன் எவ்வளோ இருக்கணும், பல காற்றுகள் இருக்குது. எல்லாத்தையும் மனுஷனுக்கு எல்லாத்தையும் நிர்ணயித்து அழகாய் வைத்திருக்கிறார். கேட்டால் இயற்கையா? இயற்கை 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 மனிதன் சொல்லிக்கிறான். இயற்கையினால் ஒன்றும் சீர்படுத்த முடியாது. இப்போ மனுஷன் எவ்வளோ தீமை செஞ்சுருக்கான், நிறைய அழிஞ்சிக்கிட்டு வருது. ஏன் இயற்கை உடனே சீர்படுத்த வேண்டியதானே? நடக்கலை. ஏதாவது ஒன்று அப்படியே பிக் பேங் தியரி அப்படியே உண்டாகுச்சு. ஏன் இப்போ உண்டாகலை? குரங்குலேருந்து மனுஷன் வந்தான், ஏன் இப்போ வரல? இந்த பழைய பூமியில் எல்லாமே இயற்கையாக உண்டானு சொல்கிறானே அப்படின்னா அது இல்லை. அப்போ தேவன் சொல்கிறார், பைபிளில் மட்டும்தான் தேவன் சொன்னார், நான் படைத்தேன் பழைய பூமி ஒழிந்து போகுன்னு சொன்னார். எந்த கடவுளாவது சொல்லியிருக்காரா நான் படைத்தேன், நான் ஒழித்து போவேன், புதிய படைப்பேன்? எந்த சாமியாவது எந்த கடவுளாவது மனுஷன் நம்பி இருக்க சொல்லியிருக்கா? இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பா பிதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த வார்த்தையை உலகம் இன்றைக்கும் தெரியல. எதுக்கு படிப்பு அறிவு? உனக்கு எதுக்கு படிப்பு அறிவு? எல்லா கல்வி எல்லா அறிவு எல்லாத்தையும் மூட போகிறாரு. எல்லாம் அழிய போகுது. ஏன் அழிய போகுது தெரியுமா? அவர் தான் இதெல்லாம் கொடுத்தார். இந்த செல்லையும் அவர் தான் கொடுத்தார், கம்ப்யூட்டர் அவர் தான் கொடுத்தார், படிப்பு அறிவு எல்லாத்தையும் கொடுத்தார். எதுக்கு கொடுத்தாருமா? அவர் அறிகிறதுக்காக எல்லாத்தையும் கொடுத்தார், அவருக்கு பயன்படுத்த கொடுத்தார். நீயோ உனக்கு பயன்படுத்துகிற, உலகத்துக்கு பயன்படுத்துகிற, பிசாசுக்கு பயன்படுத்துகிற, நீ எல்லாத்தையும். இந்த கேமரா அவருக்கு தான் கொடுத்தார், படம் பார்க்குற கேமரா யூஸ் பண்ணுற. எல்லா தீமைக்காகவே மனுஷன் பயன்படுத்தினான், எல்லாத்தையும் கடவுள் நன்மைக்காக கொடுத்தார். அப்போ ஆண்டோடைய ஆவி பிள்ளைகளை நிரப்புனா அவர்கள் புதிய பூமியாக இருக்கிறாங்க. இப்போ புதிய பூமி எங்கே இருக்கணும்? ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளம் தான் புதிய பூமி. ஆத்மா தான் புதிய வானம், உங்கள் உடல் தான் புதிய பூமி.
நம்ம உடல் தான் புதிய பூமி. அது புதுசாக மாறும்போது அவர் தங்குறார். அவர் அந்த மனுஷனுடைய உணர்வுலையும் உள்ளத்திலையும் தங்குறார். ஆமென். அப்பொழுது அவன் புதிய படைப்பாய் மாறுகிறான், புதிய பூமியாய் மாறுகிறான், புதிய வானமாய் மாறுகிறான், பரந்த சிந்தையாய் மாறுகிறான். என்ன புதிய வானம்? அவனுடைய சிந்தையெல்லாம் பரந்த சிந்தையாய் மாறும், குறுகிய சிந்தை போயிடும். ஹல்லேலூயா. அதான் புதிய வானம். அவனுடைய உணர்வுலாம் இயேசுவோடு இருக்கிற அன்பு உணர்வு, இரக்க உணர்வு இருக்கும். அதான் புதிய பூமி. இப்படிப்பட்டவங்களை தான் புதியவான புதிய பூமிக்கு போக முடியும். நிஜமான புதியவான புதிய பூமிக்கு போக முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதை குறித்து அவர் சொல்கிறார். அப்போ புதியவான புதிய பூமிக்கு போகிறவர் யாருன்னா, இங்கே இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால ஜீவனை பெற்று பிதாவுடைய வல்லமை ஆவியை பெற்றவர், பிதாவுடைய வல்லமை ஆவியை பெற்றவர். அப்போ இங்கே அங்கே 2வது படிக்கிறேன். வெளிப்பாடு 22:1-3. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியாக இருக்கிற சிங்காசனத்தை புறப்படுகிறதை எனக்கு காண்பித்தான். ஆமென். 21 புதியவான புதிய பூமி செய்தி. அப்போ இந்த 21 22 புதியவான புதிய பூமியில் எப்படி இருக்குன்னா, ஜீவ தண்ணீர் ஒரு ஆறாய் பெருக்கெடுத்து ஓடுமா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜீவ தண்ணீர் ஓடுகிற புதிய பூமியில் நாம் இருப்போம். ஹல்லேலூயா. அதை பற்றி தொடர்ந்து இருக்கு. அப்போ பார்ப்போம். சிங்காசனத்தில் புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தான். 2 நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனி தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமுடையவருக்கு ஏதுவானவர்கள். இனி ஒரு சாவும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியாக இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். ஆமென். உங்களுக்கு ஆதியாகமம் 2வது 3வது அதிகாரத்தில் இந்த ஏதேன் தோட்டத்தில் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஆதாம் உண்ணாமல் அவர் நன்மை தீமை அறியும் கனியை உண்டதுனால அழிந்து போனார்னு ஆதியாகமம் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே வெளிப்பாடில் எது தொடங்குச்சோ அதான் முடியும். அந்த விருட்சத்தின் கனியை பரலோகத்தில் 12 மாதமும் கனி கொடுக்கும், சாப்பிடுவீங்கன்னு சொல்கிறாரு. அந்த இலைகள் மருந்தாக இருக்குன்றாரு, கனி உண்போன்றாரு. அப்போ கோடான கோடி காலம் சாப்பிடாமல் இருப்போன்றது இல்லை. புதியவான புதிய பூமியில் நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிருப்போம். நீ விளைச்சும் சாப்பிடலாம், விளையாமலையும் சாப்பிடலாம். எப்படிப்பட்ட பூமி பாருங்க. நினச்சிக்கிறாங்க இந்த பரலோகத்தில் போய் ஆண்டவர் ஆராய்ச்சிக்கிட்டே அப்படியே இருக்கா பாருங்க, இது என்னத்துக்கு அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க இருக்காங்க. அடுத்து தானியேல் 7:10 அக்கினி நதி அவர் சந்தையிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடான கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஆமென். இது எங்க நியாய சங்கம் எங்க அமரும்? புதியவான புதிய பூமியில். நல்லா கேட்டீங்க வா. அது பழையவான பழைய பூமியில். இதான் லாஸ்ட்டு. இந்த பழையவான பழைய பூமியில் இறுதியானது என்னது? லாஸ்ட் என்னது? ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. அவர் வருவார், இறங்கி வந்து நியாய தீர்ப்பு கொடுப்பார். ஆமென். நல்லா புரியுதா? நியாய தீர்ப்பு தான் லாஸ்ட்டு. இந்த பூமியில் பழையவான பழைய பூமியில் லாஸ்ட்டு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதான் நியாய தீர்ப்பு. அது பிற்பாடு இந்த பூமிக்கு சம்பந்தம் இல்லை. அப்படின்னா தானியேல் 7:10 சொல்றாரு, அக்கினி நதி அவர் சந்தையில் புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடான கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஆமென். பிதாவாய தேவனும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவரும் புதிய பூமியில் அமர்ந்திருக்கும் போது அரியணையிலிருந்து ஜீவ தண்ணீர் பளிங்கிய போல புறப்பட்டு ஓடுகிறது முதல்ல பார்த்தீங்க. ஆனால் நியாய சங்கத்துக்கு முன்னால் பிதாவாய தேவனும் ஆண்டவராய் இயேசு அமர்ந்திருக்கும் போது அவங்க முன்னால் என்ன ஓடுதுன்னா அக்கினி நதி ஓடுதான். ஒரே நதி தான். இந்த பழைய பூமியில் அவர் வந்தாருன்னா அவர் முன்னால் அக்கினி நதி ஓடுது. புதிய பூமியில் அவர் முன்னால் என்ன நதி ஓடுது? ஜீவ தண்ணீர் ஓடுது. சாதா தண்ணீர் இல்லை, ஜீவ தண்ணீர். ஆமென். புரியுதா? புரியுதா? அப்போ தானியேல் சொன்னது பழையவான பழைய பூமியா புதியவான புதிய பூமியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்த பழைய பூமியில் பிதாவாய தேவன் ஆண்டவர் வந்தாங்கன்னா அவங்க முன்னால் இருந்து ஓடுறதெல்லாம் அக்கினி நதி. அந்த அக்கினி நதியில் யாருக்கு எரியாதுன்னா, அவருடைய அக்கினியான ஜீவனை, இரத்தத்தை, இயேசு கிறிஸ்து இரத்தத்தை, அக்கினி ஜீவன் அதை பெற்றிருக்கிற ஆத்துமாக்கள் எரியாது. அது ஒளிரும், அது ஒளியா இருக்கும். அதுக்கு எரியாது. எரியுமா? எரியாது. ஆனா அவருடைய அக்கினி நதி முன்னால மாம்சத்தோடு இரத்தத்தோடு சதையா நிர்வாணமாய் எழுந்து வந்து நிற்பார்கள். ஆத்துமா ஒளி வீசாது. அவர்களுக்கு எப்படி இருக்கும்? நெருப்பா இருக்கும். அவர்கள் அவரை விட்டு தூரம் தான் போவார். கிட்ட வாங்க, கிட்ட வாங்க, கிட்ட வாங்கன்னு கூப்பிடுவார். வாங்க வீட்டுக்காரரே, வாங்க மனைவியே அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா, ஐயோ நான் ஓடுறேன்னு ஓடி போயிடுவாங்க. மனைவி விட்டு ஓடி போயிடுவாங்க. ஏன்? அவங்களுக்கு எரியும். கணவன் விட்டு ஓடி போயிடுவாங்க. அப்போ எல்லாரையும் மாத்திரமாலே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த போதும். இப்போல்லாம் நம்ம அப்படியே கூடி விழாவி நல்லா சாப்பிட்டு கூப்பிட்டு சுற்றுறோம் அண்ணன் தம்பி. அங்கே போனாலும் தெரியும் நீ யாரோ நான் யாரோ. ஓடு, அது விழுந்தடிச்சு ஓடிக்கிட்டே இருக்கும். நரகம் எங்கே தோன்றுது? நரகம் எங்கே உண்டாகுது? பழைய பூமியிலே உண்டாகுது. பழைய பூமியிலே நரகம் உண்டாயிருது. அவர் அக்கினி நதி, அக்கினி கடல்ல போய் விழுகிறார்கள். பழைய பூமியை தான் அழிச்சிட்டாரு. அப்புறம் எங்க போயிருது இந்த நரகம்? இந்த நரகம் எங்க வருது? இந்த அக்கினி நதி எங்க வருது? புதிய பூமிகளை எங்கேயோ வச்சிருக்கிறார். அது நித்தியமானது. அது எங்க வருது? பழைய பூமியில தான் தோன்றுது. இங்க தான் தள்ளுறாரு. அவர்கள் புதிய பூமி படைக்கப்பட்ட பிற்பாடு அவர்கள் எங்கேயோ அக்கினி கடல்ல இருக்கிறாங்க. இருக்குதா இல்லையா? இந்த பழைய பூமியில அக்கினி கடலை உருவாக்குறாரு. அதை அப்படியே கொண்டு போறாரு. அது எப்படி கொண்டு போறாருன்னு தெரியாது. ஏன்னா அவங்க நித்தியமாய் வேகிறாங்களா இல்லையா? இப்ப பழைய பூமி ஒளிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி இருக்கும்? நரகம் எப்படி பழைய வானத்தில் இருக்கும்? பழைய பூமியில் இருக்கும். ரஷ்யாவுக்கு கீழே இருக்கு, பூமிக்கு பாதாளத்து கீழே இருக்கு. கீழேருந்து சத்தம் கேட்குது, நரகம் இருக்குதான் அப்படின்னு ரீல் விடுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. பாதாளத்தில் கல்லறையில் கடந்து கத்துற ஆத்துமாக்கள் நிறைய இருக்குது. ஓகே, அது உண்மை. ஆனால் நரகம் கீழே இருக்குதான், வேகிற சத்தம். ரஷ்யாவில் ஒரு லக்கில் இருக்கான். எதையாவது கதை விடுறாங்களா இல்லையா? நரகத்தை பார்த்தாங்க, மோட்சத்தை பார்த்தாங்கன்னு. நரகம் உண்டாயிருச்சா? அக்கினி கடலை தள்ளுவார். அந்த அக்கினி கடல் எங்க வந்துடும்? ஏன் வருது? எப்படி வருது? நித்தியமாய் அக்கினி கடலை கிடப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்ன வார்த்தை, நம்மள சொல்றோம். அதே போல புதியமை என்றென்று என் முன்னால் நிலைத்திருக்கும் நித்தியமாய் நீங்கள் இருப்பீர்கள். நீங்க வெளியே போய் பார்ப்பீர்கள். எஸ்ஐயால் சொல்றாருல்ல, வெளியே போய் நித்தியமா இருக்கும் போது பாவம் செய்யாமல் இருக்கிறது போய் பார்த்துட்டு வந்துரு. அப்பப்போ டூர் போய் பார்த்துட்டு வா. அதனால அங்கே சாவும் தீமையும் இருக்காதுன்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ நம்ம ரெண்டையும் பார்த்துட்டோம். புதிய அவர் முன்னால் இருந்து ஓடுகிற ஜீவ தண்ணீரும், பழைய பூமியில் அவர் முன்னால் இருந்து ஓடுகிற அக்கினி நதியும், ரெண்டையும் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க. ஏன் இந்த செய்தி சொல்கிறேன்னா, தெளிவான தீர்க்க தரிசனங்கள் நிறைய பேர் புரியாதனால தான் அந்த செய்தி சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ வாங்க சக்கேரியா 14:8 போவோம். சக்கேரியா 14:8 11 வரைக்கும் படிப்போம். அந்நாளே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். அப்போது கர்த்தர் பூமியின் மீது எங்கோ ராஜாவாயிருப்பார். அந்நாளே ஒரே கர்த்தர் இருப்பார். அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும். தேசமெல்லாம் கேபா தொடங்கி எருசலேமுக்கு தெற்கே இருக்கிற ரிமோன் வரைக்கும் சமபூமியாக திருத்தப்படும். ஆமென். சமபூமியாக இன்னைக்கு இருக்கிற எருசலேமை பார்த்து அவர் சொல்றாரு, இந்த எருசலேமை பார்த்து திருத்தப்படும் சொல்றாரு. அது எப்படியோ தெரியாது. ஏன்னா இங்கே இருக்கிற எருசலேமை பார்த்தீங்கன்னா மலைகள் குன்றுகள் நிறைய இருக்குது. ஆண்டு வரும்பொழுது அது மாற்றி அப்படி செய்வாரான்னு தெரியல. ஆனால் ஒரு வார்த்தை சொல்றார், திருத்தப்படும் சொல்லிட்டாரு. ஆனால் அந்த எருசலேமில் ஒரே கர்த்தர் இருப்பார். அவர் முன்னால் இருந்து என்ன நதி ஓடுதான்? ஏன் அக்கினி நதின்னு சொல்லலை?
அக்கினி நதினா எந்த எந்த பூமி? ஜீவ நதினா எந்த பூமி? அதான் தானியல் பார்த்தது வேற, சக்கரியா பார்த்தது வேற. இப்போ சக்கரியா புதிய பூமின்னு சொல்லவே இல்லையே. இதுதான் சத்தியத்தை புரியணும், வசனங்களை புரியணும். ஜீவ தண்ணீர் கொடுத்துருக்கிறார். அது தேவன் முன்பாக புறப்பட்டு போகிற ஜீவ தண்ணீர்னா புதிய பூமி. அரியணையிலிருந்து ஜீவ தண்ணீர். அப்போ அங்கே சக்கரியா சொல்கிற வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கொண்டு 1000 ராஜ்யத்துக்கு போயிடுறாங்க. ஏன் 1000 ராஜ்யத்துக்கு போகிறாங்கன்னா, இந்த பூமியில் ஒரே கர்த்தர் ஆட்சி செய்வார். இப்போ உங்களுக்கு நான் சொன்ன செய்திகள் புரியுதா? 11 படிக்கிறேன். 11 அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள், இனி சங்கரிப்பு இல்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கியிருக்கும். சங்கரிப்பு இல்லாமல். இது வரைக்கும் சங்கரிப்பு எருசலேமில், இந்த எருசலேமில். இந்த பழைய பூமி எருசலேமில் இது வரைக்கும் யுத்தம், சாவு. எது வரைக்கும் இருக்கும்? நியாய சங்கம் அமர்ற வரைக்கும் அங்கே சாவு தான். நியாய சங்கம் முடிந்த ஒருபாடு தான் எருசலேமில் சங்கரிப்பு இல்லாத அமைதி இருக்கும். அது எந்த எருசலேம்? புதியவானம் புதிய பூமி. அதை அந்த எருசலேம், அது புதிய பெயர் கொடுக்கப்படும். அப்புறம் அதுக்கு இப்போ பேர் இந்த பேரில் தான் பழைய நம்முடைய சத்தியத்தில் சொல்லப்படுது. அது புதியவான போனப்பட தான் அது பேர் மாற்றப்படும். அப்படின்னா இந்த தீர்க்கதரிசனம் எதை குறித்து சொல்லப்பட்டு வருகிறது? சக்கரியா 14 புதியவான புதிய என்ன நதி ஓடுகிறது? ஜீவ நதி ஓடுகிறது. பழைய பூமியில் எது இந்த நதி ஓடும்? அக்கினி. தேவன் வந்தாருன்னா அக்கினி நதி தான் ஓடும். இவைகளை சத்தியம் தெளிவாக சொல்லப்படுது. ஆனால் நான் படிப்பதில் புரியாமல் இருக்கிறனால தான் எல்லா தீர்க்கதரிசனமும் போட்டு குழப்பிடுறது. எல்லா தீர்க்கதரிசனம் குழப்பப்படுகிறதுக்கு யாருன்னா புரிந்து படிக்கிறது இல்லை. ஆவியான் துணைன்னு இருக்கணும். எசேக்கியேல் 47:12 சொல்கிறார். இதுவும் பார்த்தா இந்த எருசலேம் மாதிரி தான் இருக்கும். இந்த எருசலேம் சம்மந்தமே இல்லை. இந்த எசேக்கியேல் 47 சொல்கிறார், இந்த எருசலேம் சம்மந்தமே இல்லை. அவர் அந்த எருசலேம் வாழ்ந்தவர் தான். அவர் எந்த எருசலேம் பார்த்து சொன்னார்? இந்த பூமியை பார்த்து தான் சொன்னார். ஆனால் தீர்க்கதரிசனம் எதுக்கு பொருந்தோம்? புதிய பூமிக்கு தான் பொருந்தோம், புதிய எருசலேமுக்கு தான் பொருந்தோம். பிரைஸ் தி லார்ட். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. இப்போ இருக்கிற கனிகள்லாம் கெட்டு போகுமா? கெட்டு போகாதா? எல்லாம் அழிந்து போ. அவர் மேலே 47:1 சொல்லிட்டு வருவார். ஜீவ நதி ஓடுகிறது, ஆலயத்தின் கிழக்கே போய் அது வலப்புறமாய் தெற்கே போகிறது அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா அந்த அது கணுக்கால் அளவு 1000 அளவு, அப்புறம் முழங்கால் அளவு 1000 அளவு, அது இடுப்பளவு 1000 அளவு, அப்புறம் முழு அளவு அது 1000 அளவு, அப்புறம் அது கடல் கூட அது மீன்கள் நிறைந்து இருக்கிறத பார்த்தேன்னு அதில் 47 தொடர்ந்து சொல்லிட்டு வருவார். அங்கே இருவரமும் இருக்கிற கனிகள் மரங்கள் அவைகள் உதிர்வதும் இல்லை, அவை கெட்டு போவதும் இல்லை என்றாரு. எந்த வானம் எந்த பூமியில் இருக்க சொல்றாரு? புதிய வானம் புதிய பூமி, மகா எருசலேம், இறங்கி வர எருசலேம் நகரத்துடைய அருமை பெருமையை சொல்றாரு. ஆனால் அங்கே தெரியாது. அங்கே படிக்கிறவன் எதை படிப்பான்? இந்த எருசலேம் தான் இப்படி ஆக்கிரும் போல, ஓ மெசியா வந்து இது ஆக்கிடுவார் போல, அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாயிறபடியால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவையின் கனிகள் புசிப்புக்கும் அவையின் இலைகள் அவிழ்த்துக்குமானவைகள். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட பூமி தான் புதிய வானம் புதிய பூமி. புதிய வானம் புதிய பூமிக்கு பழைய வானம் பழைய பூமியும் அப்படியே இணைந்து சொல்லப்பட்டது போல தெரியும். ஆனால் அது பழைய வானம் பழைய பூமி அல்ல, புதிய வானம் புதிய பூமி. புதிய வானம் புதிய பூமி ஜீவ தண்ணீர் ஓடுகிற பூமி. அங்கே சமாதானம் இருக்கும். அவர் சொல்லுவார், தொடர்ந்து மீன்கள் அதில் நீந்தும். சக்கரியா 14 படித்தோம். 1-7 வரைக்கும் பழைய பூமியை சொல்லுவோம், 8 11 வரைக்கும் புதிய பூமிக்கு போயிடும். திருப்பி அது பிற்பாடு வந்தால் முன்காலத்துக்கு வந்துடும். அப்போ அந்த ஒரே அதிகாரத்தில் படித்தா செய்திகள் வெவ்வேறு சம்பவத்தை குறிச்சிருக்கோம், ஆனால் புரியாமல் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம இன்றைக்கி பார்த்தோம், புதியவான புதிய பூமிக்கும் பழையவான பழைய பூமியிலும் இருக்கிற மகா எருசலேம் நகரம் எவ்வளோ அருமையான நகரம் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். அதில் அவர் அமர்ந்திருப்பார். இங்கே நியாயசங்கத்துக்கு வந்து அமருவார், அங்கே நித்தியமாய் ஆராதனைக்கு அமருவார். இங்கே ஆராதனை நடக்காது. நியாயசங்கம் அமர்ந்து முடிந்த உடனே ஆராதனை நடக்காது. அது பிற்பாடு தான் புதிய எருசலேமுக்குள்ள நுழைந்து அங்கே தான் ஆராதனை.
இந்த பழைய பூமியில் அவரை யாவரும் ஆராதிக்க மாட்டோம். அவர் நியாய தீர்ப்பு செய்ய வருகிறார். ஹல்லேலூயா. முடிந்தவுடன் ஒரு நொடி பொழுது எக்கால சத்தம் ஊறும்போது நாமெல்லாம் மறுரூபமாகி புதிய எருசலேம் நகருக்குள் நுழைந்து அவைகளை மகாவிருந்து கொடுக்கப்பட்டு மகாவிருந்து பிற்பாடு அங்கே தேவனை நித்தியமாக ஆராதிக்கிற நாட்கள் தொடங்கிவிடும். பிரைஸ் தி லார்ட். அப்படி தான் ஆராதிக்கிற இடமா இருக்கும். இது ஆராதனைக்குரிய இடம் இல்லை, நியாயத்தீர்ப்பு நகரம். இந்த எருசலேம் நியாயத்தீர்ப்புக்காக வைத்திருக்கிற நகரம். அதுவோ நித்தியமான ஆராதனைக்குரிய நகரம். அது எவ்வளோ பெருசு, அது எப்படிப்பட்டது அப்படின்னு அடுத்த வாரம் தொடர்ந்து அந்த செய்திக்குள்ளே போவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென்.